அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நேற்றைய பதிவின் தொடர்ச்சி கோரக்கர் சித்தரை பற்றி. சித்தராக வாழும் பேற்றினை இழந்து அறியாமையில் பீடித்து சிக்கிய எனக்கு நல்வழி காட்டினாய் என்று வாழ்த்தினார் மச்சேந்திரர் கோரக்கர் சித்தரை. அதன் பின் குருவை பிரிந்து சென்ற கோரக்கர் தவத்தில் ஈடுபட்டார். அஷ்டமா சித்திகளையும் காயா சித்திகளையும் பெற்றார். சித்தர் கோரக்கர் பேரூரில் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இவரை சனிக்கிழமை வழிபட்டால் சனி தோஷங்கள் விலகும், வீண் பயம் அகன்று தைரியம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது. இந்த சித்தர்களை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அவர்களுடைய அருள், அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டு, நமக்காக அவர்கள் கண்டுபிடித்த மருந்து வகைகள், கால நேரம், நம்ம சித்தர்கள் தான் நமக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு, இந்த வானமண்டலத்தில் நிகழ்கின்ற இந்த கிரகங்களின் சுற்று பயணம், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு முன்பு அந்த விஞ்ஞானம் இல்லாத காலத்திலே மெய்ஞானத்தின் மூலயமாக கண்டு நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சித்தர்கள். இவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது மகத்தானது. அவர்களுடைய இன்ப துன்பங்களை கூட அவங்க கவனிக்காம மக்களுக்கு தொண்டு ஆற்றுவதற்கென்பதற்காகவே இந்த மானிட மக்கள் உயர்ந்து நிற்கணும், இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே அனைத்துமே நன்றாக வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய ஆயுள் காலங்களை அவர்கள் பயன்படுத்தி நமக்கு மிக சிறந்த விஷயங்களை நமக்கு இங்கே கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த சித்தர்கள் வழிபாடு என்பது அவ்வளவு முக்கியமாக நமக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இன்று கூட இருக்கிறோம். இவர்கள் நமக்கு அரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு செய்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதனாலே தான் நம்ம இவங்க என்னென்ன செஞ்சாங்க வாழ்க்கையில், அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டு என்ன, எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட சக்திகள்லாம் இவர்கள் அடைந்தார்கள் என்பதில் இந்த தவத்தினால் செய்யக்கூடிய மாபெரும் சக்திகள் அடைந்தவர்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருந்தோம் என்றால் நாமும் அவைகளை கொஞ்சமாவது தெரிந்து வைத்து கொள்ளலாம். அப்போ தான் நம்ம அவர்களுக்கு ஆற்றிய ஒரு நன்றி கடன். நம்ம எப்பவுமே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நம்ம எப்பவுமே அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கோம். இவங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் தான். தொடர்ந்து இந்த பகுதியில் நாளைய பகுதியில் மற்றொரு சித்தரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.